உழுபவனுக்கே நிலம் சொந்தம்ங்கிற போராட்டம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் என்று பல போராட்டங்களே அவர் நடத்தினவர். 1948 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது. ஓராண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். தலைமறைவு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இவர் தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறையால் தேடப்படுறாரு. அது தலைமறை வாழ்க்கையில் இருக்காரு. ஒரு கிராமத்தில், புளியூர்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு தோழருடைய, ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு தோழருடைய வீட்டில் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது, அங்கு அவர் இருக்கும்போது பிடிக்கிறாங்க. போலீஸால் அவர் பிடிபடுகிற போது அவர் கைகளிலே வெடிகுண்டு இருந்தது. அவர் நினைத்திருந்தால் போலீஸ் மேல தூக்கி போட்டிருக்கலாம், வெடிக்க விட்டுருக்கலாம், எல்லாத்தையும் செதற ஓட விட்டுருக்கலாம். ஆனால் அவர் காவல்துறையில் அரெஸ்ட் ஆகி, கிட்டத்தட்ட நெல்லை சதி வழக்கு என்று சொல்வார்கள், அந்த வழக்கிலே அவர் ஏறத்தாழ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிறைய தோழர்கள், பல தண்டாயுதம் நிறைய தோழர்கள் வரிசை இருக்கிறது. இவர் சிறைச்சாலைக்கு அடைக்கப்படுகிறார். இவரெல்லாம் தூக்கு தண்டனை கைதிகளாக மாற வேண்டிய அளவிற்கு தண்டனை. அதற்கு பின்பு நீங்கள் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறார்கள். 52 கம்யூனிஸ்ட் கட்சி தடையெல்லாம் நீக்கப்பட்டதற்கு பின்பு கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டில் போய் கோரிக்கை வைக்கிறாங்க, அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்ட எங்கள் தோழர்களை விடுதலை செய்யுங்கள் என்று. நாடாளுமன்றத்திலும் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள், போராட்டம் செய்கிறார்கள், நாடு முழுக்கவும் போராட்டம் செய்கிறார்கள். அதனுடைய விளைவாக பல பேர் விடுவிக்கப்படுகிறார்கள், அரசியல் கைதிகள்லாம் விடுவிக்கப்படுறாங்க. ஆனால் இவர் மீது வெடிகுண்டு வழக்கு இருக்கிறதுனால விடுவிக்க முடியாது என்று ஏறத்தாழ இவர் 73 வரைக்கும் ஜெயிலில் இருக்கணுங்கிற நிலைமை.